வானத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரம் உள்ள இயேசுவே, இந்த அருமையான காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்திருக்கிறோம். நீர் இம்மட்டும் எங்களை காத்தவருக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் எங்களை வழிநடத்தி தகப்பனே, இந்த வாரம் முழுதும் என்னை காப்பாற்றின என் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதற்காக இந்த காலை ஆராதனையில் கலந்து கொள்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இப்பொழுதும் அப்பா பாடல்கள், துதி நேரங்கள், விசேஷமாக சங்கீத பகுதிகள், அதனுடைய விளக்குரைகள், கர்த்தருடைய வசனம் விளக்குரை செய்தியை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனை அனைவருக்கும், தொலைக்காட்சியின் வாயிலாக பார்க்கிற அனைவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதம் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இதில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தளித்தேன். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால். புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால். நிரப்பினிதம் நடத்துகின்றீர், நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே.
கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்களவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்களவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்களவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்களவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம்.
போற்றி துதிப்போம் நம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரங்கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால் தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று மூடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் தந்து என்றும் தொண்டு செய்குவேன். ஆத்துமாவும் தேகம் யாவும் தந்து என்றும் கொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் தந்து என்றும் தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. ஆர்பின் ஜெயதொனியோடே பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆக்கும் ஜெயம் துணியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன்.
கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும். சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனென்னை காக்க வல்லோ. பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனென்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஐயமிருந்ததோர் காலத்தில் ஆவி குறைவாழ்தான், மீட்பருதீர பலத்தால் சத்துருவை வென்றே. என் பயம் யாவும் நீங்கிற்றே, இயேசு கை தூக்கினார், முற்றும் என் உள்ளம் மாறிற்று, இயேசன்னை காக்க வல்லோ. முற்றும் என் உள்ளம் மாறிற்று, இயேசன்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆல உயரமான் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே.
இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதுமில்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கையது, நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டுக் கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கு ஈந்தேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டிரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கீந்தே. சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டிரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றேன். பூரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கையது, நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோக சுக மேன்மையெல்லாம் எந்தனை கவர்ச்சித்தாள், பாவ சோதனைகளெல்லாம் என்னை சோதித்தாள். லோக சுக மேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தாள், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தாள். லோக சுக மேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தார், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். பூரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கையது, நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பாலும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தினந்தோறும் உம்மிலுள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. தினந்தோறும் உம்மேலுள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. தினந்தோறும் உம்மேலுள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. பூரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கையது, நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். அழியும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இது ஒரு தாவீதின் ஒரு விண்ணப்பமா இருக்கிறது. இங்க தாவீது ராஜா கர்த்தரிடத்துல என்ன சொல்றாரு? என்னை நியாயம் விசாரியும், என் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் ஆகவே என்ன பண்ணுவது, நான் தள்ளாடுவது இல்லை. என்னை பட்சித்து என்னை என்ன பாருங்க சோதித்து பாரும், என் உள்ள இயந்திரங்களையும் என் இருதயத்தையும் என்ன பண்ணுங்க புடமிட்டு பாரும். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் தாவீது கர்த்தரிடத்துல ஒரு விண்ணப்பத்தை வைக்கிற, அப்பா என்ன நியாயம் விசாரிங்க, என்னை புடமிட்டு பாருங்க, நான் என் உத்தமத்தில் நடக்கிறேன், நான் ஆகையினால் என்ன பண்ணுறது, நான் உண்மை நம்பி இருக்கிறேன், நான் என்ன பண்ணாடுவதில்லை, தள்ளாடுவது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விண்ணப்பத்தை கர்த்தரிடத்தில் வைக்கிறத நம்ம பார்க்குறோம். என்ன இதுனா, இது உத்தமனுடைய ஒரு உத்தமனின் விண்ணப்பம்.
நான் இப்படியெல்லாம் உங்களுடைய சமூகத்துக்கு முன்பாக இருக்கிறேன், இப்படியெல்லாம் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறேன் என்று சொல்லி தாவீது என்ன பண்ணுறாரு, அங்கே விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதி ஆகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். ஆமென். பாருங்க, சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய எப்படி விண்ணப்பம் பண்ணாரு, தன்னுடைய ஆண்டவரே நான் உம்முடைய உத்தமத்திலே நடக்கிறேன், உம்முடைய வழியில நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் தாவீது அங்கே ஜெபம் பண்ணி விண்ணப்பம் பண்ணினதை பார்க்கிறோம். அதே விண்ணப்பத்தை தான் எசேக்கியா ராஜா ஏறெடுக்கிறார். ஆக கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் 5ஆம் வசனத்தில், உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஸோ தாவீது எப்படி விண்ணப்பத்தை ஏறெடுத்தாரோ அப்படியே என்ன பண்ணுறார் எசேக்கியா ராஜாவும் கர்த்தருடையத்தில் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். அந்த விண்ணப்பத்தை என்ன பண்ணார், கர்த்தர் கேட்டார். ஏன் முன்னாடி வசனத்தில் வாசிக்கும் பொழுது எசேக்கியா ராஜாவுக்கிட்ட வந்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீ மரித்து போவாய், உன் வீட்டு காரியங்களை என்ன பண்ண ஒழுங்கு படுத்துன்றார். இந்த காரியத்தை எசேக்கியா கேட்டோன்னா இருதயத்துக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப விசனமாயிடுச்சு. அந்த விசனத்தினால் என்ன பண்ணுறாரு, மிகவும் மனம் கசந்து அழுறாரு. அழும்போது என்ன சொல்கிறாரு, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதே செய்தேன் என்பதை நினைத்தருளும். ஸோ ஆண்டவருக்கு ஒரு நினைப்பூட்டுதலான ஒரு விண்ணப்பத்தை என்ன பண்ணுறாங்க, ஏறெடுக்கிறாரு. அப்பா, நான் உமக்கு முன்பாக இப்படியெல்லாம் நடந்தேனே, இப்படியெல்லாம் சென்றேனே, உம்முடைய வழிகளை காத்து நடந்தேனே, உம்முடைய பாதையில் நடந்தேனே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு எசேக்கியா இங்கே ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். இதே காரியத்தை தான் என்ன பண்ணுறாரு தாவீது ராஜா ஏறெடுத்த அதே விண்ணப்பத்தை அவருடைய தகப்பனாகிய தாவீது ஏறெடுத்த அதே விண்ணப்பத்தை என்ன பண்ணுறாரு எசேக்கியாவும் கர்த்தருடைய சமூகத்தில் ஏறெடுக்கிறாரு. உடனே கர்த்தருடைய வார்த்தை என்ன ஆகுது, அவர் இப்படி விண்ணப்பம் பண்ண உடனே ஏசாயா அவர் வீட்டு முற்றத்துக்கு தான் போய்கிறார், அது கேட்டு வாசல் வரைக்கும் தான் போய்கிறார். உடனே மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை என்ன ஆகுது, 2ஆம் தரம் ஏசாயாவுக்கு உண்டாகி நான் என்ன பண்ணுறாரு எசேக்கியா கேட்டு சொல்கிறாரு, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். ஸோ நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். நம்முடைய இருதயத்தில் உத்தம இருதயத்தோடு கூட கர்த்தரிடத்தில் நாம் என்ன பண்ண முடியும், விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறார், நம்ம ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார், நம்ம விண்ணப்பத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அதை தான் அங்கே சொல்கிறாரு, என் உத்தமத்தில் நான் நடக்கிறேன். நம்ம உத்தமத்தில் நடக்கும் பொழுது, நாம் கர்த்தரை முழுவதுமாய் நம்பி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறது இல்லை, தள்ளாட விடுவது இல்லை. கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய என்ன பண்ணுவார், நம்முடைய ஜெபத்தை நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். என்ன சொல்கிறாரு இங்கே, வீணரோட நான் உட்கார்வது இல்லை. அப்போது வீணர் யார், துன்மார்க்கமாக நடக்கிறவங்க, பாவிகளுடைய வழியில் நிற்கிறவங்க, பரியாசக்கர் உட்காரும் இடத்துல உட்கார்றாங்க. இப்படிப்பட்ட வீணரோடு நான் என்ன பண்ணுறதில்லை, நான் உட்காருவதில்லை, அவங்க வழியில் நான் நடப்பதில்லை, அவங்களோட பாதையில் நான் என்ன பண்ணுறதில்லை, நிற்பதில்லைன்னு சொல்லிட்டு தன்னுடைய காரியத்தை அவர் கர்த்தரிடத்தை எடுத்துரைக்கிறத நாம் பார்க்கிறோம். 6வது வசனம், கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்கள்லாம் விவரிப்பதற்காக அப்படின்னு ஒரு கமா இருக்குது அங்கே. அந்த வசனத்தை படிக்கும் பொழுது என்ன பண்ணுது, அந்த வசனம் வந்து ஒரு கமாவோட முடிகிறத நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா அவர் துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணுறோம், அவருடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பதற்காக அப்படின்னு ஒரு காரியம் என்னமோ இருக்குது. நான் இதெல்லாம் சொல்கிறதுக்கு என்ன பண்ண ஒரு காரியம் என்ன பண்ணுது இருக்குது நம்ம கிட்ட. அதை 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், நான் குற்றம் இல்லாமலே என் கைகளை கழுவி. அப்போது குற்றம் இல்லாமை அப்படின்னா என்ன, அதாவது இப்போ நம்ம வந்து கை சுத்தமாக நம்ம என்ன பண்ணுறோம், சோப் போட்டு கழுவுறோம், ஹேண்ட் வாஷ் போட்டு கழுவுறோம். ஸோ அப்போ கழுவும் போது என்ன ஆகுது, நம்ம கை சுத்தமாயிடுது. ஆனால் இங்கே நான் துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணி அப்படின்னா என்ன அர்த்தம், கர்த்தருடைய துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணுறதுக்கு, அவருடைய அதிசயங்களை விவரிப்பதற்காக நமக்கு ஒரு சுத்திகரிப்பு அவசியமாக இருக்கிறது. என்ன அவசியமாக இருக்கிறது, ஒரு சுத்திகரிப்பு அவசியமாக இருக்கிறது. துன்மார்க்கன் கர்த்தரை துதிப்பானா, துதிக்க மாட்டான். பாவி கர்த்தரை துதிப்பானா, துதிக்க மாட்டான். அவனுக்கு என்ன தெரியாது, கர்த்தரை துதிக்க தெரியாது. ஏன், அவருடைய அதிசயங்கள், அவர் செய்த அற்புதங்கள் அவனுக்கு தெரியாது, அவர் எப்படிப்பட்டவர் என்றது அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவனுடைய வழிகள் வேற. ஸோ அப்போனா நாம கர்த்தருடைய துதியையும் அவருடைய அதிசயங்களையும் விவரிப்பதற்கு நமக்கு என்ன தேவை, ஒரு சுத்திகரிப்பு. அதை தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார். அதனால் அந்த வசனத்தை கமாவோடு முடிக்கிறாரு. அதை தொடர்ந்து நான் இதெல்லாம் செய்யணும்னா நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய கையை குற்றம் இல்லாமையில் என்ன பண்ணுறேன், நான் கழுவுறேன்ற. அப்போ அந்த குற்றம் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் 1 யோவான் 2:1 எடுத்து நம்ம அறிக்கையிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய்
இருக்கிறார். அது குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி, அவர் குற்றமில்லாத இரத்தத்தை அவர் என்ன பண்ணாரு, நமக்காக கல்வாரி சிலுவையில சிந்தினார். அந்த இரத்தத்தினாலே நம்மை கழுவி அவர் சொல்ல, உம்முடைய பீடத்தை நான் என்ன பண்ணுவேன், சுற்றி வருவேன். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக நம்ம எப்படி பிரவேசித்திருக்கிறோம்? யாரோ சொல்ல முடியுமா? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நம்ம எப்படி பிரவேசித்தோம்? அவருடைய கல்வாரி மரணத்தின் மூலமாக அவர் சிந்தின அந்த ரத்தம் தான் என்ன பண்ணிச்சு, நம்மளை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக கொண்டு போச்சு. ஏனென்றால் வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியனால அந்த அடிக்கப்பட்ட பாவ நிவாரண ரத்தத்தை எடுத்துட்டு தான் அவன் மாத்திரம் போவான் இல்லையா? ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் தாவீது, உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன் அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை இங்கே என்ன பண்ணுறாரு, நமக்கு முன்னாடி அறிவிக்கிறாரு. அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அவருடைய பீடத்தண்டை நம்ம என்ன பண்ணுறோம், சுற்றி வருகிறோம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக என்ன பண்ணார், கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அந்த ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டதுனால தான் நம்ம என்ன பண்ண முடியும், அவருடைய துதியின் சத்தத்தை என்ன பண்ண முடியும், துணிக்க பண்ண முடியும். அவருடைய அதிசயங்களை என்ன பண்ண முடியும், விவரிக்க முடியும். அடுத்த காரியம் 8வது வசனம், கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் என்ன பண்ணுறேன் நான் வாஞ்சிக்கிறேன். பாருங்க, அவர் கர்த்தருடைய ரத்தத்தினால அவர் கழுவப்பட்ட பிற்பாடு, குற்றமில்லாமலே அவர் தன் கைகளை கழுவின பிற்பாடு அவர் என்ன சொல்றாரு, ஆலயமாகிய வாசஸ்தலத்தை என்ன பண்றேன், வாஞ்சிக்கிறேன். நீ தங்கி இருக்கிற ஸ்தானத்தை என்ன பண்றேன், நான் வாஞ்சையாய் இருக்கிறேன். என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரிக்கொள்ளாதேயும் அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தை இங்கே ஏறெடுக்கிறாரு. இங்கே வாசிப்போம், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24லேருந்து 30 வரைக்கும். ஆமாம், இப்படி வேலைக்காரங்க கேட்குறாங்க. அதுக்கு ஆண்டவருடைய பதில் பாருங்க, என்னது, வேண்டாம். ஏன் அப்படி சொல்கிறாரு, நீங்கள் களைகளை பிடிக்கும் பொழுது கோதுமையை கூட என்ன பண்ணிடுவீங்க, பிடுங்கிடுவீங்க அப்படின்ற. அதுதான் எங்கள் தாவீது சொல்கிறாரு, என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடு கூட என்ன பண்ணாதீங்க, வாரிக்கொள்ளாதீங்க. அவங்கள பிடுங்கும் பொழுது என்னையும் சேர்த்து என்ன பண்ணுறாதீங்க, பிடுங்குறாதீங்க. அவங்க கையில் என்ன இருக்குது, அவங்க கையில் தீவினை இருக்கிறது, அவர் வலது கை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது, அவங்க கையில் என்ன இருக்குது, லஞ்ச பணம் இருக்குது. அப்படிப்பட்ட கேடு உள்ள மனுஷரோடு கூட என்ன பண்ணாதீங்க, என்ன வாரிக்கொள்ளாதீங்க. நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன், என்னை மீட்டுக்கொண்டு என் மேல் என்ன பண்ணுங்க, இரக்கமாயிரும். இப்படிப்பட்ட பாவிகள் மத்தியில் இருக்கிற என்ன பண்ணுங்க, என்ன மீட்டுக்கொண்டு என் மேல் என்ன பண்ணுங்க, இரக்கமாயிருங்கன்னு சொல்லி சங்கீதக்காரர் என்ன பண்றாரு, ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மையா வைக்கிறாரு. என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். ஸோ கர்த்தரை என்ன பண்றாரு, தாவீதுக்காரர் விண்ணப்பம் பண்றாரு. அந்த விண்ணப்பத்தின்படி அவர் என்ன பண்றாரு, அவரை மீட்டு எடுத்து எங்க வைக்கிறாரு, செம்மையான இடத்துல என்ன பண்றாரு, நிற்க வைக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு, தாவீதினுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவரை செம்மையான இடத்துல நிற்க செய்தது போல நம்முடைய சத்தத்தையும் அவர் என்ன கேட்டு என்ன பண்ணுவார், நம்முடைய இக்கட்டுகளிலிருந்து நம்மை மீட்டு எடுத்து, நம்முடைய துன்பத்திலிருந்து நம்மை எடுத்து, நம்முடைய வியாதியின் படுக்கையிலிருந்து நம்மை மாற்றி நம்ம என்ன பண்ணுவார், செம்மையான இடத்துல கொண்டு வந்து நிற்க செய்வார். அவர் நிற்கும் போது என்ன சொல்றாரு தாவீதுக்காரன் கடைசியா, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாவீதினுடைய காரியமே இதுதான். எல்லாவற்றிலும் என்ன பண்ணா, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணா. பாருங்க, ஆண்டவரே நீர் என்னை இந்த எல்லா இக்கட்டிலும் என்னை மீட்டெடுத்து இந்த இடத்துல எனக்கு கொண்டு செம்மையானதை கொண்டு வைத்திருக்கிறீங்களேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவாராம், கர்த்தரை அவர் நம்ம துதிப்பாராம். நாமும் கூட கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருக்கு எப்பவுமே என்ன பண்ணணும், நன்றியும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்க வேண்டும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேலைக்காக உண்மை நன்றி இருதயத்தோடு உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை சத்தத்துக்கும் எங்களுடைய விண்ணப்பங்களுக்கும் செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். நன்றி தகப்பனே. இப்பொழுதும் அப்பா, நாங்கள் எங்கள் இருதயத்திலிருந்து ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் எங்களுக்கு கேட்டு எங்களை செம்மையான இடத்துல நீர் கொண்டு வந்து நிற்கும்படி செய்வீராக. நாங்கள் உண்மை துதிக்கும்படி, ஆண்டவரே எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கும்படி கர்த்தாவே நீர் எங்களுக்கு இறங்கி பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லார் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறதுக்காக உள்ளத்தின் ஆழத்தின் அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா. எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தர் நம்மை கிருபையாய் காப்பாற்றினதற்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிர்பாராத பிரச்சனைகள் அதிகமாக இருந்தாலும் என் அப்பன் இயேசு நம்ம எல்லாரையும் காப்பாற்றினதுக்காக நமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உயிர் தெழுந்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கிருபையின் கரத்தில் எங்களை தரமட்டமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வேதாகமத்தினுடைய ஆழமான காரியங்களை நாங்கள் பார்க்க உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை அதிகாலையில் நம்ம உயிர்த்தெழுத திருநாளை குறித்து பார்த்தோம்.
மகிழ்ச்சியுடன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் காரியங்களை நாம் பார்ப்பது நமக்கு கிடைச்சிருக்கிற பேரின்ப பாக்கியமாக இருக்கிறது. யோவான் 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா முதல் வசனத்தை வாசி. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்க கண்டாள். பாருங்க, இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா மகதலேனா மரியாள் கல்லறை இடத்துக்கு வருகிறதை பார்க்கிறோம். அந்த 20ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்து நாம் சற்று சில காரியங்களை நாம் பார்ப்போம். அதிகாலையிலே மகதலேனா மரியாள் வருகிறாள். ஆண்கள் வரவில்லை. ஆண்கள் ஒருத்தர் அந்த அதிகாலையில் இருட்டில் போகிறது பயந்துருப்பாங்க. ஆனால் மகதலேனா மரியாள் அதிகாலையிலே வருகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துடைய கல்லறை திறந்திருக்கிறது, கல் புரட்டிப்பட்டிருக்கிறது, அவருடைய சரீரம் அங்கே இல்லை என்று கண்டு 2ஆம் வசனத்தை பார்த்தம்பி. உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷரிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். பாருங்க, மகதலேனா மரியாளுடைய இதை பார்க்கும் பொழுது இயேசு அங்கே இல்லை, அவருடைய சரீரம் அங்கே இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்து அவள் உடனே என்ன பண்ணா? நடந்து போல அவள் எப்படி போனா? ஓடினாள். ஷி ரேன். பாருங்க, அந்த இடத்துல கல்லறைக்கு தேடி போகனால் எந்த அளவுக்கு அவள் ஆண்டவராய் இயேசு மீது அன்பு வைத்திருந்தாள் என்று பார்க்க வேண்டும். இந்த மகதலேனா மரியாளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவளிடத்திலிருந்து 7 கொடிய பிசாசுகளை துரத்தினார். அவளிடத்தில் காணப்பட்ட பிசாசினுடைய தாக்குதலிருந்து விடுதலை பெற்ற பெண்மணி. அந்த பெண்மணிக்கு தான் ஒரு ஆர்வம் இருக்கிறது. சீடர்களிடத்தில் அறிவிக்கிறார். பேதுரு யோவானும் 2 பேரும் அந்த அதிகாலையில் அவங்களுக்கு கல்லறைக்கு ஓடி வருகிறார்கள். ரன்னிங் ரேஸ் நடக்குது காலையில். அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்த்தம்பி. இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடைகள் தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கதை கண்டான். பாருங்க, அந்த சீஷர்கள் அங்கே போன உடனே காணுகிறது என்னன்னா 2 தூதர்கள் தலைமாட்டிலும் கால் மாட்டிலும் உட்கார்ந்திருக்கிறதை பார்த்தார்கள். அருள்நாதர் இயேசு அந்த கல்லறை, அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறது. 2 தூதர்கள் அங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். அடுத்த வசனத்தை பாருங்க. அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவர்கள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவர் வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். அடுத்த வசனம். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். அடுத்த வசனம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுகிறேன் என்றாள். இங்கே பார்க்கும் பொழுது அந்த மகதலேனா மரியாள் அந்த இடத்தில் கல்லறைக்கு முன்பாக நின்று கொண்டு அழுது கொண்டே இருக்கிறாள். அவருடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு அருள்நாதர் இயேசு இறங்கி வருகிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து முதலாவது காட்சி கொடுத்தது யாருக்கு தெரியுமா? ஒரு பெண்ணுக்கு தான் காட்சி கொடுத்தார். மகதலேனா மரியாளுக்கு தான் காட்சி கொடுத்தார். காரணம், அவளிடத்தில் காணப்பட்ட ஆர்வம், அவளிடத்தில் காணப்பட்ட விசுவாசத்தின் நம்பிக்கை, அவளிடத்தில் காணப்பட்ட ஈடு இணையற்ற விசுவாசம். இந்த இடத்துல என் ஆண்டவரை எடுத்து போய்விட்டார்களே என்று சொல்லி கதறி அழுகிறாள். எந்த அளவுக்கு அழுகிறார் என்று பாருங்கள். அடுத்த வசனத்தை பார்ப்பா. இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். உடனே அவள் பேர் சொல்லி அழைக்கிறார். அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அருள்நாதர் இயேசு அந்த இடத்துல பார்க்கும் பொழுது மரியாள் இடத்துல சொல்கிறது என்னன்னா, அழாதே என்று சொல்லுகிறார். அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கொடுத்த முதல் செய்தி என்ன தெரியுமா? அழாதே, வீப் நாட். அதுதான் பெரிய காரியமாக இருக்குது. ஏனென்றால் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். எந்த அளவுக்கு அவளிடத்தில் அன்பு இருந்தால் அந்த கல்லறை இடத்துக்கு சென்றாள். அந்த இடத்துல நின்று ஐயோ அவரை எடுத்து போய்விட்டார்களே என்ற ஒரு கவலையோடு இருக்கிற பொழுது அந்த அவருடைய அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அழுகையை கர்த்தர் ஒரு நாளும் புறக்கணிக்கவே மாட்டார். ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது என்று கேட்டார். பிள்ளை இருக்கிற இடத்துல அவனுடைய சத்தத்தை நான் கேட்டு இறங்கி வந்திருக்கிறேன். கர்த்தர் அழுகையின் சத்தத்தை கேட்கிறவர்.
யார் கதறி அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ அவரிடத்தில் இறங்குவது உறுதியாய் இருக்கிறது. உண்மையாக நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய அழுகை இருக்கிறது என்று சற்று சிந்திக்க வேண்டும். எசேக்கியா தன்னோட உயிர் போய்விடும் என்று சொல்லும் பொழுது சுவருக்கு திரும்பி கதறி அழுதான். கர்த்தர் சொல்றார், உன் அழுகையை கண்டேன், 15 ஆண்டுகள் உனக்கு கூட்டி கொடுத்திருக்கிறேன் என்று. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீர அறுப்பார்கள். யாரெல்லாம் ஊழிய பாதையில் உண்மையான கண்ணீரோடு ஊழியத்தில் இறங்கினவர்களை கர்த்தர் மிக வல்லமையாக பயன்படுத்துகிறதை நான் பார்த்திருக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து நம்முடைய ஊழியத்தை செய்கிறோம் என்று பார்க்க வேண்டும். கர்த்தருக்காக உண்மையாய் செய்யும் பொழுது கர்த்தர் இறங்கி வருவார். அந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற வேளையில் அந்த மரியாளுடைய அழுகை தான் என்னை அதிகமாய் தொட்டது. கதறி அழுதாள், அழாதே என்று சொல்லுகிறார். ஆமாம் அருமையானவர்களே, அழுகிறவர்களை பார்த்தால் அருளாதிரி இயேசு மனதுருகிடுவார். நாம் இந்த அளவுக்கு நம்முடைய கஷ்டம் இருக்கும், நம்முடைய கண்ணீர் அதிகமாக இருக்கும். ஆண்டவருடைய பாதத்தில் முழங்கால் போட்டு அழுது இருக்கிறாயா? இயேசுவினுடைய பாதத்தில் விழுந்து கடந்து, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இந்த கவலை என்று சொல்லி உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் இறங்கி வருவார். அந்த கல்லறையில் முதல் ஒரு பெண்ணுக்கு தன் காட்சியை கொடுத்திருக்கிறார். அது தொடர்ந்து நீங்கள் வாசித்து கொண்டே இருக்கும் பொழுது வாசிங்க தம்பி. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரத்திற்கு போய், நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். பாருங்க, அவ்விதமாகவே அவருடைய தொடும்பொழுது பொழுது என்னை தொட இன்னும் மேலே போகவில்லை. பாருங்க, தன்னுடைய தெய்வீக தன்மையை அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. அவருடைய உடம்பெல்லாம் வேதனையின் மத்தியில் இருக்கிறது. ஆனாலும் இவளிடத்திலே போய் சொல்கிறார், மற்றவரிடத்திலே போய் சொல்லு என்று சொல்றார். தொடர்ந்து வாசித்து கொண்டே இருக்கும் பொழுது சீஷர்கள் எல்லாரும் ஓரிடத்திலே கூடியிருக்கிறார்கள். 19ஆம் வசனத்தை வாசிங்க. வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பாருங்க, அந்த சீஷர்கள் எல்லாரும் கூடியிருக்கிறார்கள். 12ல் 10 பேர் தான் கூடியிருக்கிறாங்க. ஒருத்தன் காணாமல் போயிட்டான், ஒருத்தர் அந்த இடத்துல இல்லை, தோமாங்க இல்லை, 10 பேர் தான் இருக்கிறாங்க. கதவு பூட்டி கிடக்குது. ஆனால் அந்த பூட்டின கதவுக்கு மத்தியிலும் இயேசு உள்ளே பிரவேசிக்கிறார். என்ன பூட்டு போட்டாலும் அவரால் எதிலையும் பிரவேசிக்க முடியும். அவருடைய வல்லமை மாறியவில்லை. அந்த சீஷரிடத்தில் அவர் சொன்ன காரியத்தை அடுத்த வசனத்தை பாருங்க. அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். பாருங்க, அவர் உடனே தன்னுடைய கைகளையும் கால்களையும் காண்பிக்கிறார். நான் உயிரோடு எழும்பிட்டேன்பா, உயிரோடு எழும்பி வந்துட்டேன். எல்லாருக்கும் முதலை நான் மரியாதைக்கு காண்பித்தார். இப்பொழுது இந்த 10 சீஷர்களுக்கு தன்னை காண்பிக்கிறார். எவ்வளோ ஒரு பாக்கியமான அனுபவம் தெரியுமா? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தான் உயிரோடு வந்து விட்டார் என்பது எல்லாருக்கும் சிஷ்டாந்தத்தின் மூலமாக காண்பித்து கொண்டே வருகிறார். அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். பாருங்க, இவ்விதமாக அவர்களுக்கு ஊழியத்தின் பாதையில் அவர்களை அழைத்து செல்கிறார். நீங்கள் போய் ஆண்டவரை என்னை பற்றி கூறுங்கள், நீங்கள் போய் என்னை பற்றி எடுத்துரையுங்கள் என்று சொல்லி அவருக்கு தெளிவாக சுவிசேஷ பணியில் அவர்களை ஊக்குவித்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது அவர் மற்ற எல்லா விதமான காரியங்களையும் அவர் காண்பித்து கொண்டு வருகிறார். ஆனால் அதே காரியத்தை 25ஆம் வசனத்தை பாருங்க. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடைய சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். அந்த சீஷனாகிய தோமா அவர் என்ன சொல்லுகிறார்? நான் என் கையால் தொடணும், அந்த விழாவில் அப்படி கை வைக்கணும், அப்போதான் நான் நம்புவேன் என்று சொல்லுகிறார். எந்த அளவுக்கு அவனுடைய நம்பிக்கையற்ற தன்மை இருக்கிறது என்று பாருங்கள். 10 பேரும் சாதித்து கொண்டு இருக்கிறார்கள். அருள்நாதர் இயேசுவை பார்த்தோம்பா, நேராக பார்த்தோம், அவர் வந்துட்டாரு, உயிர் தெழுந்துட்டாரு, நம்ம கூட தான் இருக்க போகிறாரு என்று சொல்லும் பொழுது இவன் இன்னும் அந்த உயிர் தெழுதலில் நம்பிக்கையற்ற மனிதனாக காணப்படுகிறான்.
நம்பிக்கையற்ற மனிதனாக காணப்படுகிறார். இந்த நிலைமையில் பாருங்க, அதே காரியத்தை சில நாட்களுக்குள் 27ஆம் வசனத்தை பாருங்க. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, பாருங்க, அவிசுவாசா இராமல் விசுவாசியா இரு என்றார். எந்த வார்த்தை அவன் சொன்னானோ இப்போ கரெக்டாக சொல்றாரு. எந்த வார்த்தை அவன் மற்ற சீஷர்கிட்ட சொன்னானோ அவனை பார்த்த உடனே அவனுடைய அவிசுவாசத்தை கடிந்து பேசி கொண்டிருக்கிறார். உடனே அவன் கதறுகிறான், சொல்கிறான், என் தேவனே, என் ஆண்டவரே என்று சொல்கிறான். மை லார்ட், மை காட் என்று. அப்பொழுது அவனுக்கு கர்த்தர் அவனுக்கு பார்த்து ஒரு காரியத்தை சொல்கிறார். 29ஆம் வசனம். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் என்னை விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். தோமா, நீ இந்தியாவுக்கு போய் ஊழியம் செய்ய போகிற, நீ என்னை பார்த்துட்டு தான் பாதிக்கு மேலே விசுவாசிக்கிற, ஆனால் இந்தியாவில் என்னை பார்க்காதவங்கெல்லாம் என்னை விசுவாசிக்க போகிறான் என்று சொல்லி அவனை அனுப்புகிறார். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி நம்ம எல்லாரும் பாக்கியவான்கள், நம்ம யாவரும் பாக்கியவான்கள். அவரை நேரில் கண்டது கிடையாது, நேரில் நமக்கு ஒரு நாள் கூட நம்ம வீட்டுக்கு வந்ததே கிடையாது. ஆனால் நாம் காணாதிருந்தும் அவரை விசுவாசிக்கிறபடினால் நாம் அனைவரும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நீங்கள் சாதாரண மக்கள் அல்ல, கர்த்தர் உங்களை விசேஷித்தவர்களாக ஏற்றுக்கொள்கிறார். தோமா அவர்கள் அந்த ஒப்பற்ற ஊழியத்தை பெற்ற பிறகு அவர் வந்து இறங்கினது கேரளா மாநிலத்தில் உள்ள மலபார் கோஸ்டில் வந்து தோமா இறங்கி அங்கே ஊழியத்தை ஆரம்பித்தார். அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அங்கே அந்த கரை ஓரத்தில் அங்கே உள்ள வங்களக்கடல், அந்த கடல் அந்த ஓரத்தில் அங்கே நம்பூதிரிகள் எல்லாரும் தண்ணியை எடுத்துட்டு அப்படியே தூக்கி மேலே போட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்களாம். இப்போ தோமா அப்படி போய் நின்ன உடனே சொன்னாரா, நீங்கள் தண்ணியை அப்படி தூக்கி வானத்தில் போடுறீங்களே, அந்த தண்ணியை அப்படியே நிற்க வைக்க முடியுமான்னாராம். இல்லைங்க, மேலே தூக்கி போட்டால் அது கீழே விழுந்துரும்னாராம். தோமா சொன்னாரப்பா, நான் நிற்க வைக்கிறேன்னாராம். அவர் நின்னாராம். எல்லாரும் பார்க்கும்போது அவர் சொன்னாராம், தண்ணியை தூக்கி போடுங்கன்னாராம். எல்லாரும் தூக்கி போட்டாங்களாம். இயேசு நாமத்தினால் அங்கேயே நில்லுன்னாராம். தண்ணி எல்லாம் அங்கேயே நின்றுச்சோம். உடனே அந்த இடத்துல அனைத்து பூஜாரிகளுக்கும் அதே கரையில் எல்லாருக்கும் முழுக்க அனுசரத்தை கொடுத்து கர்த்தர் மிக வல்லமையான காரியங்கள் நடந்தது. மிக வல்லமையான காரியங்கள் கேரளா மாநிலத்தை அசைத்தார். அப்பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு கொச்சின் தர்பாரில் வந்து, தர்பார்னா ராஜாவுடைய அரண்மனை, அங்கே ஒரு நடனம் நடந்து கொண்டிருந்தது. தோமா மட்டும் அந்த நடனத்தை பார்க்க விரும்பாமல் கண்ணை மூடிக்கொண்டே இருந்தார். இளவரசன் வந்து அவர் கன்னத்தில் ஓங்கி அடித்து, தோமாவுடைய கன்னத்தில் ஓங்கி அடித்தானாம். நாங்கள்லாம் எவ்வளோ களி கூறுகிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், உங்களுக்கு மட்டும் அது பிடிக்கலையா, நீ வந்து கண்ணை மூடிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டானா. தோமா அவனை ஒரு பார்வை பார்த்துட்டு சொன்னாராம், என்னை அடித்தவனுடைய கை சிங்கத்தின் வாயில் இருக்கும் அப்படின்னாராம். உடனே உன்ன மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாராம். போய் வெளியில் போனவர் அந்த சிங்கம் வந்த வேகத்தில் இவருடைய கையை அப்படியே துண்டாக கடிச்சிட்டு போயிடுச்சு. அந்த கையை மட்டும் எடுத்துகிட்டு நேராக தர்பாருக்குள்ளே வந்துச்சான், அரண்மனைக்குள்ளே வந்துச்சா. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம். ராஜா சொன்னாராம், ஐயோ என் தம்பியுடைய கையின்னாராம். உடனே தோமா எந்திரிச்சு நேராக போனாராம், சிங்கத்தை பார்த்தாராம். இந்த கையை என்கிட்ட கொடுக்குறாராம். அவர் அடுத்த வெள்ளத்தில் கிடக்கிறாரு. இந்த கையை எடுத்து அப்படி வச்சாராம், ஜெபம் பண்ணாராம், ஒட்டிக்கிச்சான். உடனே அந்த ராஜா சொன்னாராம், நம்முடைய அரண்மனை எங்கும் அனைவரும் தோமா வணங்குகிற கர்த்தர் தான் உண்மையான கடவுள் என்று சொல்லி கேரளா மாநிலத்தில் தம்முடைய வல்லமை, மிக பெரிய வல்லமை வெளிப்பட ஆரம்பித்தது. தோமாவுடைய ஊழியத்தை நினைத்தாலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. யார் இந்த மனிதன்? இயேசுவின் உயிர்த்தெழுதலை நம்பாதவன். கர்த்தர் அவனுக்கு சொன்னார், தோமா நீர் என்னை கண்டதனாலே விசுவாசித்தார், காணாமல் இருக்கிற பாக்கியவான் என்று. கேரளா மாநிலத்தில் இன்றைக்கும் 50% அதிகமான பேர் கிறிஸ்தவர்கள். 50% அதிகமான பேர் கிறிஸ்தவர்கள். கேரளா அங்கே மலபாரில் இறங்கி அங்கே இருந்து அவர் கால்நடையாக நடந்து நேராக குமரிக்கு வந்தார். குமரி மாவட்டத்தில் வந்த உடனே இப்படி பார்த்தார் எல்லாரும்.
அவர்களுடைய நேராக அப்போ தான் ஒரு பிணத்தை எடுத்துகிட்டு வராங்க, இறந்து போனவருடைய சடலத்தை எடுத்துகிட்டு வராங்க. அப்போ அவர் சொன்னாராம், ஆண்டவராக இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணாராம். பண்ணிட்டு சொன்னாராம், இவரை நீங்கள் ஒன்றும் எடுத்துகிட்டு போகாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பிணத்தை மேலே கை வச்சு இயேசு நாமத்தினால எந்திரிச்சு நட அப்படின்னாராம். டெட் பாடி எந்திரிச்சு நடக்க ஆரம்பித்தான். உடனே இன்றைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 50-60% மக்கள் கிறிஸ்தவர்கள். தோமாவுடைய ஊழியம் 2000 வருஷத்துக்கு முன் ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் இன்றுக்கும் கனி கொடுத்து கொண்டே வருகிறது. அங்கே குமரியிலிருந்து கரவாரமாகவே நடந்து சாந்தோம் வந்தார். சாந்தோமில் வந்து அவருடைய ஊழியத்தை ஸ்தாபித்து அந்த மலையில் போய் அவர் ஊழியம் செய்வார். அந்த ஊழியம் செய்கிற நாட்களில் திரளான ஜனங்கள் வருவார்களாம், திரள் கூட்டமான மக்கள் வருவார்களாம். அவரை பார்க்க மக்கள் அப்பொழுது மயிலை ராஜாவும் திருவல்லிக்கேணி ராஜாவும் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்களா, இப்படி ஒரு மனுஷன் வந்து பிரசங்கம் பண்ண பேசினா எல்லாரும் கேட்குறாங்களே அப்படின்ட்டு. அத்தனை வல்லமையோடு, அதிசயங்களோடு, அற்புதங்களோடு அவர் ஊழியம் செய்தாராம். வட மாநிலத்திலிருந்து சில வட மாநிலத்திலுடைய ஊழியர்கள் நண்பர்கள், வட மாநிலத்து கிறிஸ்தவர்கள் என்கிட்ட வந்தாங்க. இப்போ சென்னையில் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, என் வீட்டில் தங்கிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இன்றைக்கி நம்ம யார் ஊழியக்காரர் வீட்டுக்கு யாருக்கா போகலாமான்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? நான் இப்போ இருக்கிற இந்தியாவில் இருக்க எந்த ஊழியக்காரனே நான் நம்புகிற மூடில் நான் இல்லை. ஆனால் இயேசுநாதருடைய சீஷர் தங்கின வீட்டுக்கு நம்ம போகலாமான்னு கேட்டேன். போகலாமா, இருக்கா வீடுன்னாரு. நான் வரேன், நீங்கள் கூட வா என் கூடன்ட்டு நேராக சின்னமலைக்கு போனேன். அந்த இடத்துல தோமா உடைய இடம் அங்கே எழுதப்பட்டிருந்த இடத்துக்கு வாங்க நம்ம 2 பேரும் தலை குனிஞ்சு பாறைக்குள்ளே போகலாம் அப்படின்னு. பாறைக்குள்ளே போன உடனே அவருடைய சொன்னேன், இங்கே தான் தோமா தங்கின இடம்னு போட்டிருக்கு பற்றியா. அன்றைக்கு தோமாவுக்கு குடிக்க தண்ணி பிஸ்லரி வாட்டர் கிடையாது, மினரல் வாட்டர் கிடையாது. இப்போ இருக்கிற வாட்டரில் எந்த நேரத்துலையும் சாக்கடை தண்ணி வரும், ஆனால் சுத்தமான தண்ணி. தோமா அந்த பாறையில் இப்படி கை வச்சாராம், இன்னி வரைக்கும் தண்ணி வருதுங்க, இன்னைக்கு வரைக்கும் தண்ணி வருது. இந்த பார்த்த வட மாநிலத்து ஊழியக்காரங்கெல்லாம், பாஸ்டர் இருங்க, நான் எங்கேயாவது போய் ஒரு பாட்டிலாவது எடுத்துகிட்டு வந்துடுறேன், இந்த மாதிரி தண்ணி நான் பார்க்கவில்லை. ஆனால் அந்த அளவுக்கு அவருடைய தெய்வீக வல்லமை இருந்தது. செத்த பிணங்களை எழுப்பினார், ஆண்டவரை பற்றி பறைசாற்றினார். இன்றைக்கும் சாந்தோமில் பெரும்பாலானோர் கிறிஸ்தவர்கள். அது மாதிரி சின்னமலை சைடுக்கு அந்த சைடு சென்ட் தாமஸ் மவுண்டில் போனாலும் கிறிஸ்டின் பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அவர் ஆரம்பித்த ஊழியம் என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த 20ஆம் அதிகாரத்தை வீட்டுக்கு சென்று தியானிங்கள். அது உங்களோடு பேசும். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்து நாம் அதிகமாய் அறிய வேண்டும். 40 நாட்கள் மரணத்துக்கு பிறகு, உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் தனக்கு தான் உயிரோடு இருக்கிறதாக சிருஷ்டாந்தத்தின் மூலமாய் காண்பித்தார். வாரங்களிலும் அதை குறித்து நாம் தியானிப்போமாக. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்ப்போமாக. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி நன்றி. உம்முடைய வல்லமை இறங்குறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வல்லமை இறங்குறதுக்காக ஸ்தோத்திரம். தேவகுமாரனே, தோமாவுக்கு கொடுத்த அந்த வல்லமை எங்களுக்கும் நீ அருளும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஊழியத்தில் எங்களுக்கும் அந்த கிருபை தருவீராக. ரபா திபானா கபாரா ரந்தாரா ரந்தாரா ரபா ஊரிபாலா பந்தாரா ரபா ஷக்கரா ரந்தாரா ரபா. உம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. தேவனாகிய கர்த்தர் இப்பொழுதும் உம்முடைய வல்லமை இறங்குவதாக. அன்பான சகோதரனை, சகோதரி, உன்னுடைய கஷ்டத்தின் நேரத்தில் நீ கதறி அழும் பொழுது உன் அழுகையை கர்த்தர் பார்க்கிறார். நீடித்த நாட்களாய் நீ அழுது கொண்டிருக்கிறாய். நீடித்த நாட்களாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுது ஜீவவிருட்சம் போல் இருக்கும். உன்னை ஒரு காலம் இயேசுநாதர் கைவிடவே மாட்டார். உன் அழுகைக்கு பதில் உண்டு. உன் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. எந்த காரியத்தாலும் சாதிக்க முடியாத காரியங்கள் உன்னுடைய அழுகையை பார்த்து தெய்வகுமாரனா இயேசுவின் அருகிலே வந்து நிற்பார். அழாதே மகளே, அழாதே மகனே என்று சொல்லி உன்னை பலப்படுத்துவார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கொடுத்த முதல் வார்த்தை அழாதே. இந்த அழாதே என்ற ஒரு ஆழமான வார்த்தை எத்தனை ஆறுதல், எத்தனை உற்சாகத்தை கொடுக்கிற வசனங்கள், வார்த்தைகள். எந்த வார்த்தை இன்றைக்கு உனக்கு அருளி கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பராக. கர்த்தருடைய வல்லமை எல்லார் மீதும் இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.